ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த கரண்ட் நியூஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்பாங்க. ஓகேங்களா? வரப்போகிற எல்லா எக்ஸாம்லையும் இதை பற்றி நான் கொஸ்டின் அதிகமாக வரும். ஏன்னா எல்லாமே இப்போ டிஎன்பிஎஸ்சி செயல்பட ரொம்ப வேகமாக செயல்படுறதுனால நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்டேட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேசிய ஆசிரியர் விருதுக்கு தமிழ்நாட்டில் 20 தேர்வு. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? மொத்தம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மொத்தம் 50 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 50 பேரில் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த 2 பேருக்கு தேர்வாகிருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து கோபிநாத், இன்னொருத்தர் வந்து முரளிதரன். ஓகேங்களா? இவங்க தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு ஆசிரியர் விருது கொடுக்குறாங்கன்னா, எப்போ தரோம்னா செப்டம்பர் 5ஆம் தேதி. ஓகேங்களா? செப்டம்பர் 5 வந்து ஆசிரியர் தினம். ஓகேங்களா? அது எதுக்கு இந்த ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடுறாங்கன்னா, நம்ம ராதாகிருஷ்ணன் அவர் பிறந்த தினம் தான் அந்த தினத்தில் தான் கொண்டாடுறாங்க. இது எப்போ இருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க, எப்போ விருது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா 1962 தான் இந்த விருதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விருதை? 1962 இந்த விருதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தெரிஞ்சிருக்கணும், மறக்காமல். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 1962 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, செப்டம்பர் 5ஆம் தேதி. ஓகேங்களா? இருபது தெரிஞ்சுக்கலாம். தேசிய ஆசிரியர் விருதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 20 தேர்வு. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிநாத் மற்றும் மதுரையை சேர்ந்த முரளிதரன் தேர்வு. ஓகேங்களா? இவர் வந்து கோபிநாத் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேங்களா? மதுரையில் இருக்கிற முரளிதரன் வந்து தனியார் எய்டட் ஸ்கூல். ஓகேங்களா? இப்போ இவர் கோபிநாத் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ரொம்ப வந்து ஸ்கூல் ட்ரெஸ்லேயே தான் அவர் போவாராம். சரிங்களா? பசங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போகிறான். ஒவ்வொரு பாடம் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மாறி செய்வார். ஓகேங்களா? இப்போ அவ்வையார் பற்றி பாடம் எடுக்கும்போது அவர் வந்து சேலை கட்டிட்டு மீசையெல்லாம் இல்லாமல் பொண்ணு மாதிரி ஒரு வேடம் போட்டுட்டு, அது மாதிரி அவ்வையார் மாதிரி வேடம் போட்டுட்டு கிளாஸ் எடுப்பாராம். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஆள் வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியனால மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், அவங்க கூட இருந்து பழகி நல்லபடியாக சொல்லித்தராரு. அதனால் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இவங்க 2 பேருக்குமே கிடைச்சது ரொம்ப எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த எல்லாருக்கும் ஹாப்பியான ஒரு விஷயம் தான். 2024 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் விருதுடன் 50,000 அமௌண்ட்டும் தராங்க. ரொக்க பரிசு, வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழ் செப்டம்பர் தரப்படும். சரிங்களா? வெள்ளி பதக்கம், 50,000 அமௌண்ட். ஓகேங்களா? யார்? கோபிநாத், முரளிதரன். சரிங்களா? தமிழ்நாடு சேர்ந்தவர். அப்போ இந்தியா ஃபுல்லாக மொத்தம் 50 பேர் கொடுக்குறாங்க. அதில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த 2 பேர் இருக்கிறாங்க. ரொம்ப பெருமையான விஷயம். எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விருது? எப்போலேருந்து தர ஆரம்பிக்கிறாங்க? 1962 இந்த விருது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை மறக்காமல் எல்லோரும் நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் 2023 யாருக்கு கொடுத்தாங்க அது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.